ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தேன்கூடு வித் மீ தேன்மொழி சங்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னர் தை டார்க்னஸை நேச்சுரல் வேஸில் எப்படி ரிமூவ் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சொல்லவே கூச்சப்படுவாங்க, பட் கூச்சப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான். முக்கியமாக அத்லெட்டிக்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ், கொஞ்சம் சப்பியாக இருக்கிறவங்களுக்கு, எல்லாருக்கும் ரொம்ப வாக்கிங் போகிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை இருக்கும். இது வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கும். அண்ட் வீட்லேயே இதுக்கு ரெமெடி நம்ம பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா யூடியூப்பில் போயிட்டு தேன்கூடு சமையல்னு சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலோட லோகோ வரும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ரெமெடிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போது வெள்ளரிக்காயில் ஒரு ஆஃப் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறேன். வெள்ளரிக்காய் எதுக்குன்னா நல்ல ஒரு லைட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்க்கு. அந்த டார்க்னஸ் போகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காயை இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு நல்லா துருவிக்கிறேன். துருவிட்டு இதை இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுக்கிறதா இருந்தாலும் அந்த ஜூஸை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஜூஸை வெளியே எடுத்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியும் எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஃபேஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு லைட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வெள்ளரிக்காய் எடுத்திருக்கோம். வெள்ளரிக்காயிலே நிறைய வகை இருக்குது, எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லா ஜூஸையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸ் கூட சந்தனம் சேர்க்க போகிறோம். நான் சந்தன பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரெடிமேடாகவே நமக்கு கிடைக்குது. நீங்கள் சந்தனமாக இருந்தால் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான சந்தனமாக எடுத்துக்கோங்க, ஒரிஜினல் சந்தனம். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். நான் பேஸ்ட்டாக தான் எடுத்திருக்கேன், ரெடிமேட் பேஸ்ட்டாக. இப்போ ஆலோவேரா ஜெல் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், 2-3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஆலோவேரா ஜூஸ் எடுக்கும் போது நமக்கு அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அண்ட் லைட்டன்ஸ் கிடைக்கும். நான் ரா ஆலோவேராவை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அந்த ஜூஸை எடுத்திருக்கேன். நீங்கள் ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஹனி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஹனியும் அப்படி தான் அந்த இடத்துக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல நார்மலாகவே ஃபேஸில் ஹனி யூஸ் பண்ணும் போது எவ்வளோ க்ளோ கொடுக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ ஹனி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது நல்ல ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக செயல்படும். அண்ட் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சுகர் நார்மலாகவே அதில் ப்ளீச் இருக்கறனால நம்ம ஸ்கின் நல்லா கொஞ்சம் ப்ளீச் பண்ணி அதை லைட்டன் பண்ணுறதுக்கு உதவும். இப்போ எடுத்திருக்க பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறது அதோட வேலை. இப்போ ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவுமே அப்படி தான் நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ரெமெடியை நம்ம எப்போ யூஸ் பண்ணால் குளிக்கிறதுக்கு முன்னாடி தான். ஏன்னா வேறு இடத்துலனா நம்ம எப்போ வேணால் பண்ணிக்கலாம். பட் அண்டர் தைஸில் இருக்கும் போது நம்ம குளிக்கும் போது தான் அதை நல்லா பண்ண முடியும். ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அந்த ஏரியாவை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரப் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா மைல்டாக மசாஜ் கொடுங்க. ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கனாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எத்தனை நாளைக்கு பண்ணணுன்னா டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லாட்டி வாரத்தில் 3 நாள் இந்த ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒரு 15 டேஸ் நீங்கள் பண்ணும் போதே 2 வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். பிகாஸ் இதில் இருக்கிற எல்லா பொருளுமே ஸ்கின்னை லைட்டன் பண்ணக்கூடிய பொருள் தான். அண்ட் சுகர் முக்கியமாக பிளாக்காக இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஸ்க்ரப் பண்ணும் போது அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி நமக்கு நியூபார்ன் செல்ஸ் வர்றதுக்கு உதவும். நியூபார்ன் செல்ஸ் வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம
ஸ்கின் வந்து லைட்டன் வந்துடும். வெள்ளரிக்காவை வந்து முக்கியமாக யூஸ் பண்ணும்போது வெள்ளரிக்காய், கோதுமை மாவுலாம் நமக்கு வந்து ஸ்கின் லைட்னிங் கொடுக்கும். சுகர் நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. நான் லெமன் வந்து எடுக்கலை, லெமன் ஜூஸு. ஆலோவேரா ஜெல் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும் நம்ம ஸ்கின்க்கு. ஹனியுமே நல்ல ஒரு மாய்ஸ்சரும் க்ளோவும் கொடுக்கும். நான் இப்போ இதை கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு உடனே ரிசல்ட் வந்து கொஞ்சம் தெரியும். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நல்லா அழுத்தி வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம். ஸ்க்ரப் பண்ணும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்தோன்னா எரிச்சல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ மைல்டாகவே கொடுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்க்ரப் வந்து வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அது ஒரு பேக் மாதிரி நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதும் வெதுவெதுப்பான தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. குளித்து முடித்ததுக்கப்புறமா லைட்டாக எதாவது மாய்ஸ்சரைசர் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மல் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. கண்டினியூஸாக இந்த மாதிரி 2 வாரம் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்கூடாக வந்து நம்ம ஸ்கின் வந்து டார்க்னஸ்லேருந்து லைட்டன் ஆகிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். கையில் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா இப்போயே லைட்டனாக இருக்குது பாருங்கள். ஒரு நாள் யூஸ் பண்ணும் போதே இந்த கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கலருமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ஸ்க்ரப் பண்ண ஒரு கையும் இன்னொரு கை ஸ்க்ரப் பண்ணாத ஒரு கையும் வச்சு காமிக்கிறேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து நல்ல ஒரு லைட்டனாக ஆயிருக்கு. இந்த கலர் வந்து இந்த ஹேண்ட்ஸில் வேறு கலர் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 15 டேஸில் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெமெடியை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.